இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய 5 சத்துள்ள உணவுகளை பார்க்க போகிறோம். எதனாலும் கேட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலே நம்ம உடம்புல நேச்சுரலாகவே மெட்டபாலிசம் கம்மியாகும், ஹார்மோன் நிறைய சேஞ்ச் ஆகும், எனர்ஜி கண்டிப்பாக குறையும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த 5 சத்துக்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கை முழுவதும் வாழ முடியும். இதை சாப்பிடல அப்படின்னா ஒவ்வொரு நோயாக வந்து நம்மளை தாக்கி நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து மன நிம்மதியை கெடுத்து ஹாஸ்பிட்டல் பில்லை அதிகப்படுத்தி நம்மளை உயிரோடு இருக்கும்போதே சாகடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 5 சத்துக்களும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலேயும் இளமையாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. வைட்டமின் டி, ஏபிசி டி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம், ஒமேகா 3, கொலாஜன், இந்த 5 சத்துக்களும் ரொம்ப தேவை. இதை விட ஒரு முக்கியமான சத்துங்க, அதுதான் புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன். இதுதான் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டிய விஷயம். இந்த சத்துக்கள் எதுக்காக தேவை, என்னென்ன உணவுகளில் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. வைட்டமின் டியும் கால்சியமும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரிங்க, ரெண்டுமே உடம்புல தேவை. வைட்டமின் டி ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் கால்சியம் நம்ம உடம்போடி சேரும். அப்படிப்பட்ட வைட்டமின் டி போன் ஹெல்த்துக்கு ரொம்ப தேவைங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை. வைட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும், மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் வைட்டமின் டி ரொம்ப தேவை, ஹார்ட்டுக்கு கூட வைட்டமின் டி தேவைங்க. முக்கியமாக முடி வளர்ச்சிக்கும் வைட்டமின் டி தேவை. என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள், முட்டையோட வெள்ளைக்கரு, லிவர் இருக்கு இல்லையா, ஈரல், இதில் நிறைய இருக்குது வைட்டமின் டி, பாலில் நிறைய இருக்குது, தயிரில் இருக்குது, மஷ்ரூம் சொல்லக்கூடிய காளான், இதில் நிறைய இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12. இது நரம்புக்கு முக்கியமான ஒரு வைட்டமின். இது இல்லை அப்படின்னா உடம்புல வலி நிறைய வரும், எனர்ஜி குறையும், மெமரி லாஸ் வரும், இம்யூனிட்டி உடம்புல குறையும். இது கூடயே ஜிங்கும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எந்தெந்த உணவுகளில் இந்த B12 ஜிங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், சீஸ், இதிலெல்லாம் இது இருந்தால் கூட முக்கியமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது நான்வெஜ் தாங்க. முக்கியமாக இந்த நான்வெஜ்ஜில் லிவர் ஆகட்டும், நான்வெஜ் மீட் ஆகட்டும், இதிலெல்லாம் வைட்டமின் B12 ஜிங்கு நிறைய இருக்குது. மூணாவது முக்கியமான சத்து தாங்க மெக்னீசியம். இது மற்ற சத்துக்களோட 40 வயசு மேலே ரொம்ப முக்கியம். 40 வயசுக்கு மேலே எந்த சின்ன பிரச்சனைக்கும் நம்ம ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும், அடிக்கடி கோவம் வரும், ஒரு மாதிரி எரிச்சலாக வரும், இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா. இதற்கெல்லாம் காரணம் மெக்னீசியம் உடம்புல குறையிறது தாங்க. ஏன்னா அந்த மெக்னீசியம் உடம்புல இருந்தால் தான் உடம்பு நார்மலாகவே ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், மைண்ட் ஆகட்டும், உடம்பாகட்டும், மசில் ஆகட்டும் ரிலாக்ஸ் ஆகிறது. இந்த மெக்னீசியம் ரொம்ப தேவை. அடிக்கடி ஒரு மாதிரி சோர்வாகிறோம் இல்லையா 40 வயசுக்கு மேலே, இதுக்கும் இந்த மெக்னீசியம் குறைபாடு தான் காரணம். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். என்னென்ன உணவுகளில் மெக்னீசியம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம் ஆகட்டும், பிஸ்தாவாகட்டும், முந்திரி ஆகட்டும், இதிலெல்லாம் இருக்குது. பூசணி விதைகளில் இருக்குது, சியா சீட்ஸு இதுலேயும் இருக்குது. பருப்பு வகைகள், கீரை வகைகள், டார்க் சாக்லேட், இதிலெல்லாம் கூட இது நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த உணவுகளை நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. மெக்னீசியம் ரொம்ப தேவை. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3னா என்னங்க, நல்ல கொழுப்பு. சின்ன வயசில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மாத்திரை சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். இது இந்த ஒமேகா 3ன்னு சொல்லுவோம். இப்போலாம் உடம்புல கொழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க எல்லாருக்கும், கெட்ட கொழுப்பு. இதை குறைக்கிறதுக்கு கண்ட மாத்திரைகள்லாம் சாப்பிட்றாங்க பல பேர். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, உணவு பழக்கத்தின் மூலம் இதை குறைக்கலாம். ஒமேகா 3 அதிகம் சாப்பிட்டாலும் கெட்ட கொழுப்பை உங்களால் குறைக்க முடியும். இந்த ஒமேகா 3 மீன்களில் நிறைய இருக்குது. கொழுப்பு மீன்கள், சூற மீன் ஆகட்டும், நெத்திலி மீன் ஆகட்டும், சால மீன் ஆகட்டும், அதாவது மத்தி மீன் சொல்கிறோம் இல்லையா, அது அயில மீன் ஆகட்டும், அப்புறம் வஞ்சர மீனில் கூட இருக்குது, சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன்லையும் இருக்குது. இதில் எல்லாம் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. முக்கியமான உறுப்புகள் உடம்புல ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இந்த நல்ல கொழுப்பு ரொம்ப தேவை. வெஜ்ஜில் ஒமேகா 3 எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, சோயா, இதில் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. கடைசியாக நம்ம கவனிக்காத விஷயம் ஒன்று இருக்குங்க, கொலாஜன். கொலாஜனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டி வலிலாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாகி போச்சுங்க. இதுக்கு காரணம் இந்த கொலாஜன் கம்மியாகிறது தான். கொலாஜனுங்கிறது ஒரு கொலாகொலான் இருக்கும் முட்டியில், ஒரு திரவம் மாதிரி. நம்ம எலும்பும் மசிலும் சரி, எலும்பும் சரி உரசாமல் இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் தான் முக்கியமான தேவை. இது 40 வயசு மேலே குறையும் போது தான் ஒரு மாதிரி எலும்பு தேய்மானம் சொல்கிறோம் இல்லையா, மூட்டு வலி, உராய்வுனால் வரக்கூடிய மூட்டு வலி எல்லாமே நம்மளுக்கு வருது. கொலாஜனை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு சரியாயிடும். தோல் ஆகட்டும், ஜாயிண்ட் ஆகட்டும், இம்யூனிட்டி ஆகட்டும், இதுக்கெல்லாம் அந்த கொலாஜன் உதவுது. கொலாஜன் எடுக்கும்போது வைட்டமின் சி சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா கொலாஜனோட அப்சார்ப்ஷன் உடம்புல நல்லாயிருக்கும். என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்த்துடலாமா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சூப்பு தாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆட்டுக்கால் சூப். இதில் தாங்க கொலாஜன் நிறைஞ்சு கிடக்கு. நம்ம சூப்பு பண்ணும்போது ஒரு மாதிரி கொலான்னு இருக்கும் இல்லையா, இதற்கு காரணம் அந்த மூட்டுகளில் இருந்து கீழே சூப்பில் இறங்கின அந்த கொலாஜன் தான். அப்படியே நம்ம அதை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த மூட்டுகள் உள்ள அந்த எலும்பு மஜ்ஜைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதையும் அப்படியே நம்ம எலும்பு கடித்து சாப்பிடணும். ஆட்டுக்கால் சூப்பு நல்லது. கிடைக்காதவங்க, பிடிக்காதவங்க சிக்கன் சூப் கூட சாப்பிட்லாம். மாட்டுக்கால் சூப்பு கூட முடிஞ்சால் குடிச்சிக்கலாம். முக்கியமாக அந்த விலங்கோட
கால் மூட்டு பகுதி இருக்கு இல்லையா, எலும்பு பகுதி, அதை போட்டு வச்ச சூப்பில் தான் கொலாஜன் அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக கடல் உயிரினங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து கொலாஜன் அதிகமாகவே கிடைக்கிது. அதை கூட சாப்பிட்லாம். நண்டாகட்டும், எறாவாகட்டும், மீன்களாகட்டும் எல்லாத்துலேயும் கிடைக்கிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் சி சத்து இந்த கொலாஜன் கூட சேர்த்து சாப்பிட்டா தான் கொலாஜன் உடம்போடு முழுமையாக சேரும். லெமன் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், சாத்துக்குடி ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து வைட்டமின் சி கிடைக்கும். நெல்லிக்காய் தாங்க, கொய்யாப்பழம் தாங்க, ஆப்பிள் தாங்க, எல்லாத்துலேயும் வைட்டமின் சி இருக்குங்க. நம்மளுக்கு விலை மலிவான கொய்யாவும் நெல்லியும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். சூப்லாம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த வைட்டமின் சி நிறைந்த பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்போடு சேரும், முட்டி வலியெல்லாம் சரியாகும், நோய் இல்லாமல் வாழலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 வகையான சத்துக்களும் அது சார்ந்த உணவுகளும் எவ்வளோ முக்கியம் இல்லையா? இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பயன்பெறட்டும். 40 வயசுக்கு மேலே யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை அனுப்பி விட்ருங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.